ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காயை பிடிக்காத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு தட்டு சோறு கூட காலியாயிரும். அஸ்தலான சுவையில் பாவக்காய் தொக்கு. 2 பெரிய பாவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கிடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. நேரம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட பாருங்கள், துருவின இஞ்சி, துருவின பூண்டு தட்டி கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. பொடி சேர்த்து வதக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதை எடுத்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வருது. நம்ம ரெடி பண்ணி வறுத்து வச்சுக்கிற பாவக்காய் இது கூட ஆட் பண்ணி 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக மல்லி இலை, கடைசியாக 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து கிளறி எறுக்குனிங்கன்னா அப்புறம் கொடுத்து பாருங்கள், ஒரு தட்டு சோறும் காலியாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.